கும்பராசனுடைய வாழ்க்கையில ஜென்ம சனி, ஜென்மத்தினுடைய முக்கியமான நேரங்கள்ல நிறைய விதமான துன்பங்களையும் வாழ்க்கையே வேண்டாம்ன்ற அளவுக்கு வெறுத்து போற அளவுக்கு கண்ணீரோட வாழ்ந்த வாழ்க்கை தான் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கை. இவர்களுக்கு சந்தோஷம், நிம்மதினு எந்த ஒரு விஷயமும் இவருடைய வாழ்க்கையில கிடைச்சதே கிடையாதுங்க இது நாள் வரைக்கும். முக்கியமா சொல்ல போனா இவர்கள் எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரி, எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி, அதுல இவர்களுக்கு பெரிய அளவிலான தோல்விகளும் சங்கடமும் பிரச்சனைகளும் நடந்திருக்கு. இதனால் வரைக்கும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது நடக்க போகுது. முதல் விஷயம், இந்த கும்பராசினுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்க்கலாமா? அவ்விடம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் முடிகிற வரைக்கும் இந்த கும்பராசினுடைய நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது. கும்பராசினுடைய ராசியதிபதி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் சனி பகவான். சனி பகவானுடைய அந்த தாக்கம் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் கொடுத்திருக்கு. எந்த ஒரு இடத்துலையுமே இவர்களுக்கு சந்தோஷத்தையோ இல்லை மகிழ்ச்சியோ கொடுக்கல. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கூட இவர்களுடைய வாழ்க்கையில, அதாவது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில சிவபெருமானுடைய ஆசீர்வாதமாவது கிடைக்கும், வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டுரும்னு நம்புறாங்க. ஆனா நாளுக்கு நாள் இன்னைய நாள் வரைக்குமே உங்களுக்கு துன்பம் 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 தான், வேற எதுவுமே இல்லை. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களும் தீரப்போகுது. அதுக்கு யதார்த்தமா சொல்லணும்னா, உங்களுடைய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு விஷயத்துல நீங்க மூழ்கி போய் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. முக்கியமா நீங்க யாரை அதிகமா விரும்புனீங்களோ அவர்களாலேயே நீங்க ஏமாற்றப்பட்டு துரோகங்கள் மேற்கொள்ளப்பட்டு வாழ்க்கையில இதுக்கு மேல வாழவே வேண்டாம்டா சாமி, என்னுடைய உயிரெடுத்துக்கோ சாமின்ற அளவுக்கு நீங்க கெஞ்சுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு வேதனைப்பட்டீங்க காதல் வாழ்க்கையில. காதல்ல தான் பிரச்சனையா, மற்ற இதுல எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில. கும்பராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம், செல்வ பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. இவர்கள் என்னதான் வேலைக்கு போனாலும், உழைச்சு கஷ்டப்பட்டு செல்வத்தை வீட்டுக்கு எட்டு வந்தாலும், எவ்வளவு செல்வம் வந்தாலும் சரிங்க, அதை விட பல மடங்கு செல்வத்தினால பிரச்சனைகள் என்பது இவருடைய வாழ்க்கையில் இருக்கு. அதாவது யதார்த்தமா இப்போ 10,000 ரூபாய் செலவு மாசத்துக்கு இவங்களுடைய வீட்டுக்கு வருது அப்படின்ற போது வச்சுக்கோங்க. இவங்களுடைய சம்பளம், இந்த கும்பராசினுடைய சம்பளம் ஒரு 10,000 ரூபாய் இல்ல 15,000 ரூபாய் கூட வச்சுக்கலாம், இல்ல 20,000 ரூபாய் கூட வச்சுக்கலாங்க. அவருடைய விருப்பம் தான், சரிங்களா? எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி, இவருடைய வீட்டுக்கு ஒரு 20,000 ரூபாய் பணம் வருதுன்னா அந்த 20,000 விட அதிகமான செலவுகள் தாங்க இருக்கும். அதாவது எப்படி சொல்றேன்னா, இவங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனுக்கு ஒரு 10,000 ரூபாய் இல்ல 5,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். வாடகைக்கு ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். கரண்ட் பில்லு, மற்ற விஷயங்கள் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா பார்க்கும்போது இவர்கள் வாங்கிட்டு வந்த சம்பளம் என்னமோ 20,000 தான், ஆனா செலவு என்னமோ 21,000. இப்படிதாங்க மாசமும் போய்கிட்டு இருக்கு. இந்த 21,000 செலவுல 1,000 ரூபாய் எங்கிட்ட இருந்து கட்டணும்னா மறுபடியும் கடன் வாங்குவாங்க. இப்படி ஏதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு கடன் அடைப்பதற்கு மறு கடன் வாங்குறது, மறு கடன் அடைப்பதற்கு இன்னொரு கடன். இப்படியே வாழ்க்கையில கும்பராசிக்காரர்கள் கடனாளி ஆகிட்டே தாங்க இருக்காங்க. கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. வாழ்க்கையில நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, யாரும் எனக்காக இல்லை, உறவுகள் இல்லை, குடும்பத்துல என் மேல அக்கறையும் இல்லை. நான் என்னதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் அவர்கள் என்ன சொல்ல போறது, இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த சம்பளத்துக்கு தான் போவியாங்க அப்படின்ற மாதிரி என்ன ரொம்பவே மனசுல வேதனைப்படுத்துறாங்க சாமின்னு ஒவ்வொரு நாளும் கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டாங்க. உண்மையை சொல்ல போனா கஷ்டம்னாலே கும்பம் தான், கும்பம்னாலே கஷ்டம் தான். கும்பராசினுடைய, அதாவது கும்பத்தினுடைய மறுபெயர் தான் கஷ்டம் அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில சனி பகவானுடைய துன்பத்தை அப்படி சந்திச்சாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். இதுநாள் வரைக்கும் துன்பங்களை மட்டுமே வாழ்க்கையாகவும், வாழ்நாள் சந்தோஷத்துல இழந்துட்டு வெறும் கஷ்டங்களை மட்டுமே சுமந்த இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கள் என்பது இல்லாமல் சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுது. இதுநாள் வரைக்கும் துன்பப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகள் என்பது நடக்குமா, நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்களேன். நீ நிச்சயமா சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அனைத்து விஷயங்களுமே மாறி மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை நீங்க சந்திக்க போறீங்க. சரி, இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது, எந்த அளவுக்கு சந்தோஷத்தை வாழ்க்கையை பார்க்க போகிறார் என்பதை பற்றி நாம் தெல்ல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. சரி, கும்ப ராசிக்கார நேயர்கள், இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றம் அதிர்ஷ்டம் அப்படின்னு என்ன தெரியுமாங்க? இவருடைய கடன் பிரச்சனைக்கான முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது. இதுநாள் வரைக்கும் இவருடைய கடன் பிரச்சனையினால நாளுக்கு நாள் மனசுலவிலையும் வாழ்க்கையிலையும் வேதனை தான் அதிகமாகப்பட்டிருக்காங்களே தவிர அதை தீர்ப்பதற்கும் அதை தீர்த்துட்டு வாழ்க்கையில முன்னேறுவதற்குமான வாய்ப்புகள் என்பது கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு நாளுமே மனசுல ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்க போகுது. இதுநாள் வரைக்கும் இவங்க கனவுலையும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஆசைகள்லையும் இருந்தாங்க. ஆனா ஒவ்வொரு நாளுமே இவருடைய வாழ்க்கையில இவருடைய கனவு என்பது நிறைவேறாம இருக்குதே தவிர
நிறைவேறினதாக சாத்தியமோ இல்ல அதிர்ஷ்யமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. இப்படி இருந்த இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டங்கள் என்பது தீர்ந்து இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை என்பது அமையும். முக்கியமா இந்த கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கிட்டா ஓரளவுக்கு சந்தோஷத்தை பார்த்துடலாம், தொழில் தொடங்கிட்டா செல்வம் கையில் நிற்கும்ன்ற அளவுக்கு யோசிச்சாங்க. ஆனா தொழில் தொடங்குவதற்கே இவர்கிட்ட முதலீடு இல்லாம ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. சரி எங்கேயாச்சும் கடன் வாங்கலாம், எப்படியாச்சும் கடன் வாங்கியாச்சு கடன் வாங்கியாச்சு வாழ்க்கையில முன்னேறுவதற்கான தொழிலை தொடங்கலாம்னு முயற்சி பண்ணாங்க. ஆனா கும்பராசிக்காரர்களுக்கு என்னமோ நேரம் சரியில்லாத மாதிரி அதுல தொழில் தொடங்கின அந்த சில நாட்கள்லயே அது மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. ஏண்டா இந்த தொழில் பக்கம் போனமோன்ற அளவுக்கு மன வருத்தப்பட்ட வச்சுச்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தொழில் தொடங்குறீங்கன்ற போது, தொழில் ஆற்கனவே தொடங்கி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்ற போது அதுல ஓரளவுக்கு முன்னேற்றங்களையும் லாபங்களையும் சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க தொழில் தொடங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தினாலும் சரிங்க, உங்களுக்கான வாடிக்கையாளர்கள் எல்லோருமே மறுபடியும் மறுபடியும் உங்களிடமே வர ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்ககிட்ட ஒரு வாடிக்கையாளர் வந்துட்டாங்க அப்படின்ற போது அடுத்தடுத்து அவங்க வரது நாட்கள் என்பது ரொம்ப அதிக நாட்கள் இருக்கும், இல்ல வரவே மாட்டாங்க. இதனால் வரைக்கும் என்னடா இது அவங்க வந்தாங்களே ரொம்ப நாள் தொடர்ச்சியா வந்த மாதிரி தெரிஞ்சு ஆனா திடீர்னு வராம போயிட்டாங்கன்ற மாதிரி நீங்க ரொம்பவே மனசுல ஒரு மாதிரி ரொம்பவே வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா தன்னுடைய கடைகளுக்கு வரவங்க திடீர்னு வராம போறாங்க அப்படின்னா அதற்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தொடர்ந்து வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் மீண்டும் உங்களையே தொடர்பு கொள்வாங்க. இதனால் வரைக்கும் உங்களுடைய தொழில்ல சில விதமான பிரச்சனைகள் இருந்திருக்கும், அதெல்லாம் சரி செய்ய ஆரம்பிங்க. முக்கியமா நீங்க தொழில் நடத்துறீங்கன்ற போது, தொழில இருக்கீங்கன்ற போது நீங்க செய்யக்கூடிய சில தவறுகள் உங்களையும் உங்களுடைய சார்ந்தவர்களையும் ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சரியான முறையில கையாளுங்க. முக்கியமா நிறைய நபர்களை நம்பி நம்பி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஏமாந்துகிட்டே தான் இருக்கீங்க. நீ வரக்கூடிய காலங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு உங்கள் மேல நம்பிக்கை வச்சு நீங்க உங்களுக்கான விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. இந்த கும்பராசிக்காரர்கள் மற்றவர்களை நம்புவதோடு தன்னைத்தானே நம்பி வாழ்க்கையில எதை முயற்சி செஞ்சாலும் சரிங்க, எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தாலும் சரிங்க, அது பயனுள்ளதாக அமையும். இதனால் வரைக்குமே இவர்களை நம்பாம மற்றவங்களை அதிகமா நம்பி நம்பி வாழ்க்கையில ஏமாந்துகிட்டு தாங்க இருக்காங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது முடிஞ்ச அளவுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் இவர்கள் மீது நம்பிக்கையை வச்சு என்ன செய்யணுமோ எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கணுமோ அதை எடுத்தாங்கன்னா வாழ்க்கையில இது மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள லாபத்தை பார்ப்பாங்க. குடும்பத்தாலான பிரச்சனைகள், இந்த குடும்ப பிரச்சனையால இவர்கள் தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மன சந்தோஷத்தோட, அதாவது எப்படி சொல்லணும்னா ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா சந்தோஷத்தோட பார்ப்பாங்க, ஒரு இதுவான ஈர்ப்புகளோட வேலையை செய்வாங்க. ஆனா இவங்களுடைய குடும்பத்தோட பிரச்சனைகள் என்பது ஒவ்வொரு நாளும் அதிகரிப்பதால வேலைக்கு போற இடத்துல மன நிம்மதியை தொலைச்சிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டாங்க. அதாவது வேலைக்கு போற இடத்துல நிம்மதியே இருக்காது, என்னடா இது இப்படி கஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்ற அளவுக்கு மனசுல ரொம்பவே குழம்பி இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் வேலைக்கு போறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வேலை ஒழுங்கா செய்ய முடியாம போகும். எல்லாருமே கேட்பாங்க, ஏப்பா இப்படி இருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கிற அளவுக்கு இவருடைய மனசு மூஞ்சி முகம் அப்படின்றது காட்டி கொடுத்துரும். ஏன்னா அப்படி இவங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான நேரங்கள்ல நிறைய விதமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்திருக்காங்களே தவிர எந்த ஒரு இடத்துலயுமே இவர்களுக்கு சந்தோஷங்களோ இல்ல மகிழ்ச்சிகளோ கிடைக்கவே இல்லைங்க. நாளுக்கு நாள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகளுக்கான முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும். நீங்க சில விஷயங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிக்கீங்க அப்படின்ற போது அது உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். குடும்பத்தாலான பிரச்சனைகள் என்பது தீர்வுகள் கிடைக்கும். அதுவும் உங்களுடைய அக்கறையின் பேரில் நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புது பொருட்கள் வீட்டில் வாங்கி மகிழ்வீர்கள். முக்கியமாக ரொம்ப நாட்களா ஆசைப்பட்ட உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய தந்தை இல்ல தகப்பனார் இல்ல தாய்க்கு இல்ல உங்களுடைய மனைவிக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நாளா நகை எடுக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தீங்க, அதற்கு நகை எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய மனசுல ஒரு விஷயம் இருக்குதுன்னா, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கணும் சாமி, என்னுடைய கணவன் என்ன புரிஞ்சுக்கணும் சாமி, ரொம்ப நாட்கள நானும் அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன், ஆனா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அவங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க. இவ்வளவு நாள் வரைக்குமே உங்களை புரிஞ்சுக்காம ரொம்ப காயப்படுத்தாங்கன்ற ஒரு மன வருத்தத்துல நீங்க ரொம்ப நாள் அழுதுருக்கீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய கணவன் மனைவின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுப்பாங்க. முக்கியமா உங்களுடைய பிள்ளைகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. பிள்ளைகள் கூட